இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை பெரும்பாக்கம் லொகேஷன் தான். சென்னை பெரும்பாக்கம் லொகேஷன்லேயே நல்ல ஒரு ப்ரைம் லொகேஷனில் ஃப்ளட் வராத ஒரு ஏரியாவில் எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே வரா மாதிரி ஒரு 2 and 3 BHK நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இன்னைக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷனோட ரோஸ் கார்டன் இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் தான் நம்மளுக்கு மெயினுங்க. நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த பாரத் வித்யாலயா உங்களுக்கு ஸ்கூல் இருக்கும், அது பக்கத்தில் தான் நம்மளுக்கு மெட்ரோ ஸ்டேஷனே வருது. நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டரில் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் நீங்கள் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிடலாம். ரெட் அண்ட் ஸ்ட்ரீட் தான் சரிங்களா. அந்த ஸ்ட்ரீட்டாக உங்களுக்கு கோயில் தெரியும், ஜூம் பண்ணி காட்டுங்க. அந்த கோயிலுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. அப்படியே இந்த சைட்லாம் பாருங்கள் உங்களுக்கு வேப்ப மரம், புங்க மரம், இந்த சைடு பாருங்கள் உங்களுக்கு பாதாம் மரம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த மரங்கள்லாம் வச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப க்ரீனிஷாகவே இருக்குது. அது இன்னொரு முக்கியமான விஷயங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஜூம் பண்ணுங்கள். அந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாக்கம் ஜங்ஷனில் சர்ச் பக்கத்தே தான் இந்த ஐரியஸ் அப்பார்ட்மெண்ட் நம்மளுக்கு இருக்கும். எக்ஸாக்டாக அதான் நம்மளுக்கு மெயின் ரோட் சரிங்களா. எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டரில் ஒரு 30 feet ரோட்டில் இந்த மரங்கள்லாம் வச்சு நல்ல ஒரு லொக்கேஷனில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஃப்ளட் வராத ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு சரிங்களா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களடி எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை பெரும்பாக்கம் லொக்கேஷன் தான். சென்னை பெரும்பாக்கம் லொக்கேஷன்லேயே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஃப்ளட் வராத ஒரு ஏரியாவில் எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே வரா மாதிரி ஒரு 2 and 3 BHK நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தினா மற்ற டீட்டெயில் எல்லாமே பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷனோட ரோஸ் கார்டன் இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்குது, இந்த அபார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்த அபார்ட்மெண்ட் இருக்க லொக்கேஷன் தான் இந்த அபார்ட்மெண்ட்டோட ஹைலைட்டான விஷயமே. இந்த அபார்ட்மெண்ட் எக்ஸாக்டாக பெரும்பாக்கம் லொக்கேஷனில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பெரும்பாக்கம் ஜங்ஷன் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. அந்த 4 ரோடு உங்களுக்கு பிரியும். உங்களுக்கு சோழிநகர்லேருந்து வரும்போது பெரும்பாக்கம் ஜங்ஷன் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் நூக்கம்பாளையம் அந்த வழியாக நீங்கள் போய் ஆக்சஸ் பண்ணிடலாம். அப்படியே நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பள்ளிக்காரனை ஆக்சஸ் வரும். ஜல்டம்பேட்டை வழியாக நீங்கள் பள்ளிக்காரனை இந்த சென்ட் ஜோசப் ஸ்கூல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஆக்சஸ் வழியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பள்ளிக்காரனையும் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். எக்ஸாக்டாக அந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர்லேருந்து ஒரு 200 மீட்டருக்குள்ள நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி சுற்றி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் தான் நம்மளுக்கு மெயினுங்க. நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த பாரத் வித்யாலயா உங்களுக்கு ஸ்கூல் இருக்கும், அது பக்கத்தில் தான் நம்மளுக்கு மெட்ரோ ஸ்டேஷனே வருது. நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டரில் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் நீங்கள் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிடலாம். இப்போ மெட்ரோக்கான ஒர்க்லாம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் இங்கே மெட்ரோ வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சென்னையோட எல்லா மூலைக்குமே உங்களால் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. எக்ஸாக்டாக அங்கேருந்து ஒரு 300 மீட்டர் தான் சரிங்களா. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100லேருந்து 200 மீட்டருக்குள்ள தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஃப்ளட் வராத ஒரு ஏரியாவில் தான் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நம்ம சைட்லேருந்து நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா C. ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் நம்மளுக்கு இருக்குது. எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெட் அண்ட் ஸ்ட்ரீட் தான் சரிங்களா. அந்த ஸ்ட்ரீட்டாக உங்களுக்கு கோயில் தெரியும், ஜூம் பண்ணி காட்டுங்க. அந்த கோயிலுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. எக்ஸாக்டாக நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டரில் நம்மளுக்கு பாரத் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. எக்ஸாக்டாக நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300லேருந்து 400 மீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஜோசப் ஸ்கூலும் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு சென்ட் ஜோசப் ஸ்கூல், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. அப்படியே எனக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடாக இருக்குது. நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க் இருக்குது. பார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் வரும்போது தான் பார்த்தேன். பார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ரொம்ப சூப்பராக நடுவில் அந்த புத்தர் ஃபோட்டோலாம் வச்சு ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கத்தில் பார்க் இருக்குது, எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. பெரும்பாக்கம் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சஸ்கூல் சொந்தங்கள் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டிக்கு என்கொயரி பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேடவாக்கம், பெரும்பாக்கம், இந்த சௌமியா நகர் லொக்கேஷனில் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் போய் டேரெக்டாக விசிட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா அவங்க நிறைய ப்ராப்பர்ட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷனோட ரோஸ் கார்டன். இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 யூனிட் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 feet ரோடுங்க. ஸோ ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அமைதியாகவே இருக்கும். நான் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஸ்ட்ரீட்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாம் இருக்கும், ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கும். டெட் அண்ட் ஸ்ட்ரீட் தான், நிறைய பேர் இதில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏரியாவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும், லொக்கேஷனும் அதை விட ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படியே இந்த சைட்லாம் பாருங்கள் உங்களுக்கு வேப்ப மரம், புங்க மரம், இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதாம் மரம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாகவே அந்த மரங்கள்லாம் வச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப க்ரீனிஷாகவே இருக்குது. அது மாதிரி எவ்வளோ வெயில் அடித்தாலும் உங்களுக்கு அந்த வெயில்லாம் தெரியாதுங்க, ரொம்ப கூலிங்காகவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் உங்களால் பண்ணிக்க முடியும். சரிங்களா, வாங்க நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். அது மாதிரி 30 feet ரோடுங்க, நல்ல வைடான ரோடு தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி EB லைனை பொறுத்த வரைக்கும் இந்த சைட்லாம் பாருங்கள், எல்லாமே அண்டர் கிரவுண்ட் EB லைன் நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா, வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். இப்போ நம்மளுக்கு ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ரூஃப் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் 6 வீடு சொல்லியிருந்தேன். 6 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு முடிஞ்சிச்சு, மிச்சம் நம்மளுக்கு 5 யூனிட் அவைலபிளாக இருக்குது. ஸோ கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே நம்மளுக்கு கவர்டு கார் பார்க்கிங் தாங்க வரும். 6 காருமே உள்ள ஸ்டாப் ஆனாலும் உங்களோட கார் ஈஸியாக வெளியில் எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நம்மளுக்கு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணலாம். சரிங்களா, வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வந்துருங்க. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் போட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஸோ 6 கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. அது மாதிரி இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் லைவாகவே பார்த்துக்க முடியும். ஸோ பாருங்கள், அவரோட அடுத்த ப்ராஜெக்ட்லாம் போயிட்டுருக்கு. அடுத்த ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். வாங்க அப்படியே மேலே போயிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 யூனிட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு வரும். சரிங்களா, அதுமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. சப்போஸ் நீங்கள் சைட் பார்க்க வரீங்க அப்படின்னா பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க. கொஞ்சம் மெட்டீரியல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம வீட்டில் இருந்து யாரா சின்ன குழந்தை பாப்பாலாம் கூட்டு வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கையிலேயே வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃப்ளோர் நான் 2 யூனிட் சொல்லியிருந்தேன். ரோட் ஃபேசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 BHK வரும். ரியர் ஃபேசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 BHK வருங்க. 2 BHK பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 898 ஸ்கொயர் ஃபீட், 898 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு 2 BHK வரும். 2 BHK ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி வரும். யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 40% யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருங்க. 3 BHK சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3 BHK எல்லாமே நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் வந்துருங்க. 3 BHK பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1098 ஸ்கொயர் ஃபீட், 1098 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு 3 BHK வந்துடும். ஃபேசிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி 3 BHK, 2 BHK பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுக்குமே நம்மளுக்கு 40% யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில கஸ்டமைஸ் ஒர்க்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் எப்பவுமே எங்கிட்ட கேட்பீங்க, ஹரி இந்த ஃப்ளோரிங் என்னால் சூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க வந்து பார்க்கும்போது அந்த ஃப்ளோரிங் எல்லாமே போட்டிருக்கும் சில அபார்ட்மெண்ட்ல. ஆனா இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது, ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தா இந்த கிரானைட் பண்ணலாம் ஆசை இருக்குங்க. இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது இந்த கிரானைட் சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த சைட்லாம் பாருங்களேன். இந்த 3 BHK பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே உங்களுக்கு காட்டணும் பாருங்க. இந்த மரங்கள்லாம் வச்சிருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப கிரீனிஷாவே இருக்கு. அந்த சைடு நம்மளுக்கு பாதாம் மரம், இந்த சைடு பாருங்க வேப்ப மரம்லாம் இருக்கு. பக்கத்தில் நம்மளுக்கு புங்க மரம்லாம் இருக்கு. சப்போஸ் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வெயில் அடித்தாலும் இந்த பால்கனிலேருந்து அந்த வியூ பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குங்க. நம்ம சப்ஸ்கோல் சொன்னாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரோட் ஃபேசிங் பார்த்தாம 3 BHK இருக்குமா, 2 BHK ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் எனக்கு பெரும்பாக்கம் லொக்கேஷனில் இருக்குமான்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் எப்பவுமே ரெக்வஸ்ட் வைப்பீங்க. உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸோட தான் இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சரிங்களா, சரிங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, அந்த அபார்ட்மெண்ட்டை ஜூம் பண்ணுங்க. அந்த அபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த அபார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாக்கம் ஜங்ஷனில் சர்ச் பக்கத்தே தான் இந்த ஐரியஸ் அபார்ட்மெண்ட் நம்மளுக்கு இருக்கும். எக்ஸாக்டாக அதான் நம்மளுக்கு மெயின் ரோட். சரிங்களா, எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டரில் ஒரு 30 feet ரோட்டில் இந்த மரங்கள்லாம் வச்சு நல்ல ஒரு லொக்கேஷனில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஃப்ளட் வராத ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சரிங்களா, சரிங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ரைஸை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமா? ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,999 6,999 நமக்கு பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து பிரைஸும் நம்மளுக்கு நெகோசியேஷன் இருக்கு. நான் டைரக்டா ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்க யாருக்குமே எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கொடுக்காம உங்களோட கனவை விட உங்களால புக் பண்ணிக்க முடியுங்க. இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க அடுத்தடுத்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.